சேலம் ஆஸ்தானப்பட்டி காவல் நிலையம் அருகே தூத்துக்குடியை சேர்ந்த நபர் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்தபோது அருகே உள்ள உணவகத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு, சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆஸ்தானப்பட்டி காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போட வரும்பொழுது அருகில் உள்ள உணவகத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலைக்கான பின்னணி என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். சேலத்தில் பட்டப்பகலில் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த நபர் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த நபர் குற்ற வழக்கில் ஒன்றில் தற்போது லண்டனை பெற்று அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் மிகவும் கையெழுத்திடுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நீதிமன்றம் உத்தரவின் பேரில் தற்போது கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய மனைவியுடன் இன்று கையெழுத்து போட வந்த நபர் கையெழுத்து போட்டுவிட்டு அருகில் உள்ள உணவகத்தில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. அதாவது அப்பு என்கின்ற மதன் என்பவரை தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. காவல் நிலையத்திலிருந்து 100 அடி பக்கத்திலேயே இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஏற்கனவே முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்ட நபர்களால் தற்போது முன் விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த இந்த அப்பு என்கின்ற மதன் இந்த கொலை வழக்கில் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு உணவகத்தில் உணவருந்து கொண்ட போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. சேலம் மாநகரத்துடைய மையப்பகுதிக்கூடிய காவல் நிலையம் அருகே பட்டப்பகலிலே வாலிபர் தற்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர்கள் சம்பவ இடத்திற்கு தற்போது நேரில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் மற்றும் சேலம் மாநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அனைத்துமே காவல்துறையினர் ரவுண்டு பணியில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. அந்த 6 பேர் கொண்ட கும்பலை பிடிக்க காவல்துறையினர் தற்போது தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. முன்விரோதம் காரணமாக தூத்துக்குடியை சேர்ந்த நபர் தற்போது சேலத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரியா.